பிப்ரவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ரயில்வேயின் UTS செயலி மார்ச் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுகிறது. UTSI அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம். UTS செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. UTS செயலியின் பயன் நடைமேடை டிக்கெட் வாங்க, சீசன் டிக்கெட் வாங்க, முன்பதிவில்லாத டிக்கெட் வாங்குறதுக்கு. UTS செயலிக்கு பதிலாக ரயில்வே நிர்வாகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி ரயில் ஒன். தேசிய தகுதி தேர்வு. இந்தியாவில் கற்பித்தல் பணி, சீரான ஆராய்ச்சி ஆகியவற்றில் தரத்தை நிர்ணயிப்பதற்காக 1989 1990 கல்வியாண்டில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது தேசிய தகுதி தேர்வு நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். 1989 2014 வரை UGC இத்தேர்வை நடத்தியது. 2014 18 வரை CBSE இடைநிலை கல்வி வாரியம் இந்த தேர்வு நடத்தியது. நெட் எக்ஸாமை 2018 முதல் இத்தகுதி தேர்வை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தகுதி தேர்வு முகமை நடத்தி வருகிறது. NIEPMT என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். பல்வகை மாற்று திறன் கொண்டோருக்கு அதிகாரமளிக்கும் தேசிய நிறுவனம். இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 2005 மத்திய அரசால் சென்னையில் தொடங்கப்பட்டது. இது ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. 2013 தமிழக அரசு சார்பில் மாவட்டந்தோறும் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஆட்டிச சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டன.